இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இந்த வேலைவாய்ப்பு தமிழகத்தில் எப்பொழுது வர இருக்கிறது, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், ஸோ உணவு பாதுகாப்பு அலுவலருக்கு உண்டான அப்டேட் என்னன்றதை பற்றி தான் வீடியோவில் பார்க்குறோம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். அந்த உணவு பாதுகாப்பு அலுவலர் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்குமே இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உணவு பாதுகாப்பு அலுவலருக்கான தேர்வு நோட்டிஃபிகேஷன் இன்னும் சீக்கிரம் வரப்போகுதுங்க. நாம் எப்போவுமே ஒன்று தான் சொல்கிறோம், எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் நாம் வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப காம்படிட்டிவ் வேர்ல்டில் எவ்வளோ சீக்கிரமாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம அதில் சக்ஸஸ் ஆக முடியும். எக்ஸாமினேஷன்னா குறிப்பிட்ட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் எக்ஸாமினேஷன் எழுத முடியும். மற்றபடி குரூப் 1 மாதிரி குரூப் 2 மாதிரி எல்லா யூபிஎஸ்சி மாதிரி எல்லாருமே இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமை எழுத முடியாது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாமினேஷன் யார் எழுதனா எலிஜிபிலிட்டி அப்படின்னு நிறைய சந்தேகம் இருக்கும். அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி இந்த திருக்குறள் உள்ளது எய்தல் மற்றும் எளிது மற்றும் தன் உள்ளியது உள்ள பொறை, இந்த குறளுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைத்ததை அடைவது எளிது, அந்த இலக்கு உங்கள் ஆழ்மனத்தில் ஆழமாக பதிய வேண்டும். ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். மக்களே, இந்த எக்ஸாம் கண்டென்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்றது தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன சம்மந்தமாக வந்து தேடி படிக்கணும், என்ன படிக்கணும், எந்தெந்த விஷயங்களை படிக்கணும் அப்படின்ற ஒரு முழுமையான தகவலை தொடர்ச்சியாக இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய தேர்வு மூலமாக சென்ட்ரலில் இருப்பாங்க. எப்படி சென்ட்ரல் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக தேர்வாகி இருக்காங்களோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக ஆஃபீஸர்ஸ் கவர்மெண்ட் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸோ அந்த மாதிரி தாங்க இந்த எம்ஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்படுகிறதுங்க இது. ஓகேங்களா? ஸோ பணியினுடைய தன்மை, இந்த ஜாபோடைய நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹோல் டைம் காவல்துறைக்கு நிகரான 24/7 எந்த நேரத்திலும் 24/7 களப்பணிக்கு தயாராக இருக்க வேண்டிய சவால் நிறைந்த அரசு பணி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக கட்டமைப்பு எப்படின்னா, ஃபுட் சேஃப்டி கமிஷனர் மாநில அளவில் ஒருவர், டிசைன்டு ஆஃபீஸர் மாவட்ட அளவில் ஒருவர், ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ஒன்றிய அளவில் ஒருவர், இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த கம்யூனிட்டியை பேஸ் பண்ணுறாங்க. தேர்வில் 3 விதமான ஒரு அப்டேட் அப்படின்னா சட்டம். ஸோ ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா 2026 FSSI, ஸோ உணவு பாதுகாப்பு மூலமாக அடிப்படை சட்டம் 2026, விதிகள் 2011 ரூல், சட்டத்தில் இல்லாத நுணுக்கங்களை விளக்குவது, தகுதி விதிகள் எல்லாமே இதில் இருக்குது. ஒழுங்குமுறை, ஸோ உதாரணம் 28 நடப்பு மற்றும் அப்டேட் செய்யப்பட்ட வழிகாட்டுதல் எடுக்காது, கார்பைடு கல் கொண்ட பழங்களை பழுக்க வைக்க தடை, இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ சயின்ஸ், ஃபுட்ஸ் கெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி என்றாலும் இந்த 3 யூனிட்டுகளுமே தேர்வின் இதயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த பேசிக்கான யூனிட்டி. இதிலேருந்து தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு உங்களால் எலிஜிபிலிட்டி ஆக முடியும். டேட்டா அப்பாயின்மெண்ட் ரூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கிறீங்க, தகுதியுடையவர் ஆம்னா. ஸோ பணி நியமன தேதி என்று டேட்டா அப்பாயின்மெண்ட் உங்களிடம் அதிகாரப்பூர்வமாக பட்ட சான்றிதழ் டிகிரி இருக்குமா? கண்டிப்பாக இல்லை அப்படின்னா நாட் எலிஜிபிள். இருந்தால் தேர்வு எழுதி 6 மாத பணி நீக்கம் நடந்தால் சான்றிதழ் நாங்கள் பணிக்கு சேர முடியாது. ஓகேங்களா? அதனால் அதுவும் உங்களால் நிராகரிப்பு செய்யப்படும். ஸோ இப்போ இது சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தகுதி குடையன் அப்படின்னு சொல்லுவாங்க. FSSI விதிப்படி 1.3 அங்கீகரிக்கப்பட்ட கல்வி தகுதிகள், இளங்கலை, முதுகலை பட்டம், முனைவர் பட்டம் எல்லாமே நீங்கள் வாங்கியிருக்கணும். ஃபுட் இண்டஸ்ட்ரியில் கேட்டகரி, அக்ரிகல்ச்சர் கமிஷனர் கேட்டகரி, கோர் சயின்ஸு, ஹெல்த் கேர் கேட்டகரி, மருத்துவம், ஸோ இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரியில் உங்களால் முனைவர் பட்டம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடன்மெண்ட் 1 வேதியியல் தகுதி அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடன்மெண்ட் 1 வேதியியல் தகுதி 2011 விதிகளின்படி MSc கெமிஸ்ட்ரி என்று மட்டுமே குறிப்பிட்டிருக்கோம். இதனால் BSc கெமிஸ்ட்ரி படித்தவர்களுக்கு சந்தேகம் வரும். ஸோ புதிய அரசாணை கெஜெட்டில் நோட்டிஃபிகேஷன் MSc என்ற வார்த்தை இணைக்கப்பட்டு கெமிஸ்ட்ரி என்ற பொதுவான வார்த்தை மாற்றப்பட்டிருக்கிறது. பொதுவாக முடிவு BSc கெமிஸ்ட்ரி படித்தவர்களுக்கும் 100% தகுதியானவர்கள் எந்த தயக்கமும் இன்றி படிக்க தொடங்கலாம். ஸோ இவங்க எல்லாமே தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரையறுக்கப்பட்ட படிப்புகள் ஃபுட் டெக்னாலஜி செப்டம்பர் 1 2023 ஆக்டில் ஃபுட் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸிங் ப்ரொஃபஷன், ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட்டு, ஃபுட் பயோடெக்னாலஜி, ஃபுட் பிளான்ட் ஓரியன்டேஷன் மேனேஜ்மெண்ட்டு, ஃபுட் சேஃப்டி குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டு, ப்ராசஸ் ஃபுட்டு இன்ஜினியரிங்கு, ஃபுட் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு வேலிடேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் அக்ரிகல்ச்சர் என்பதன பரந்த எல்லைகள் அப்படின்றத தற்சமயம் குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி, எம்எஸ்சி அக்ரி மட்டுமல்ல, ஐகேர் வரையறுக்கப்பட்ட அனைத்துமே அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் பிரிவில் அடங்கும். 14 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் பயிற்சிகளை கொடுக்குறாங்க. சட்டம் மற்றும் விதிகள் மற்றும் நடைமுறைகள் குறித்த ஆழமான தத்துவமான பயிற்சியை 14 நாள் கொடுக்குறாங்க. 24 நாள் களப்பயிற்சியை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 14 டேஸ் பயிற்சியும் 24 நாள் களப்பயிற்சியும் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம், ஒரு பால் குளிரூட்டு மையத்திற்கு மில்க் சில்லிங் யூனிட் நேரில் சென்று திரிபிரியல் படித்த தரக்கட்டுப்பாடுகளை இயந்திரத்தில் ஆய்வு செய்யணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபீல்டையும் அவங்க கொடுக்குறாங்க. அப்புறம் ஆக்ஷன் பிளானையும் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுறாங்க. இந்த கார்பைடு கல், பழங்களை பழுக்க வைக்கிறது இது எல்லாமே ஸ்டாப் பண்ணணும். அதில் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்றத டிக்ளேர் பண்ணுறாங்க. தினசரி தயாரிப்பு சுழற்சி ப்ரிப்ரேஷன் புரோட்டோக்கால், தேர்வை வெல்லும் தொடர் பயிற்சி முறைகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கலநிறுவத்தை உள்வாங்கி தயவுசெய்து படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸராக நீங்களும் போக முடியுங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு இதை பற்றி தான் விளக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.